ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பகுதி 15 தான் பார்க்க போகிறோம். நான் இதற்கு முன்னாடி மொத்தம் 14 பார்ட் போட்டிருக்கிறேன். அது வேணும்னா என்னோட வீடியோ லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். 6 முதல் 10 வரைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் காவல்துறை தேர்வுக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழே மிகவும் பண்பட்ட மொழியன்று என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸ் மூலர். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு. அடுத்து, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறுகிறது. அடுத்து, கம்பர் யாருடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்தவங்க? 2ஆம் குலோத்துங்க சோழன். அவரோட அவையில் தான் அவைக்கள புலவராக கம்பர் இருந்திருக்கார். அடுத்து, சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த விளையாட்டு என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். அதாவது குழந்தை திருமணத்தை எதிர்த்து அப்படி பெரியார் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, நற்றினை பாடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு 275 பேர் நற்றினை பாடியிருக்கிறாங்க. அடுத்து, உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்றவர் யாருன்னா திருவிக்க. அதாவது திருவி கல்யாண சுந்தர் தான் சொல்லியிருக்காரு. பெரிய புராணத்தை பார்த்து அப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்து, வணிக வேளாண்மையை வேறு எவ்வாறு அழைக்கணும்னா பரந்த வேளாண்மை அப்படின்னு சொல்லி வணிக வேளாண்மையை சொல்கிறாங்க. அடுத்து, தேசிய ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு தேசிய ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து, கரும்பு உற்பத்தியின் பிறப்பிடம் எது மாதிரினா நம்மளோட இந்தியா தான் கரும்பு உற்பத்தியின் பிறப்பிடம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புகையிலையை இந்தியாவிற்கு முதலில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1508ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். அவர்கள் தான் புகையிலை இந்தியாவிற்கு முதலாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னா 5வது இடத்துல இருக்குது. அடுத்து, வேதி எரிமலை என்பது ஒரு சிதைவுறுதல் வினை அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் பேக் கொஸ்டினில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, புவியின் மணற்பரப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் நைட்ரஜனை தன்னுள் கொள்ள முடியாத நிலை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தெவிட்டிய நிலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து, புவியின் மேற்பரப்பில் சில பகுதிகளில் தங்கு தடையின்றி ஓடும் நன்னீருக்கு என்ன பெயர் அப்படின்னு ஆர்டிசியன் நீரூற்றுகள் அல்லது ஓடைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்து, புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா மார்சஸ் மாக்லூகான். அவர் தான் புவி கிராமம் அப்படிங்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுவது எதுனா சிறுநீரகம். அதுதான் நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, சர்வதேச தாய்மொழிகள் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. இது உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புது புக்கில் கொடுத்துருக்காங்க. தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஆட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோவிலை கைப்பற்றிய ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1453ஆம் ஆண்டு தான் ஆட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோவிலை கைப்பற்றிருக்கிறாங்க. அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 31 பேர் இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளின் எண்ணிக்கை. அடுத்து, நில அளவு அடிப்படையில் இந்தியா உலகில் எத்தனையாவது மிகப்பெரிய நாடு அப்படின்னா 7வது மிகப்பெரிய நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதாவது 6 முதல் 10 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அதாவது போல்ட் லெட்டரில் டேபிள் காலம் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இது காவல்துறை தேர்வுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் காவல்துறை சம்மந்தமான முக்கியமான நோட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.